ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் குப்தர்கள் நிர்வாகம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குப்தர்கள் நிர்வாகம். குப்தர்களின் ஆட்சி அமைப்பில் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர். குப்த பேரரசு என்ன பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன? தேசம் அல்லது புக்தி. குப்த பேரரசை நிர்வகித்த ஆளுநர் யார்? உபாரிகா. குப்த பேரரசில் பிராந்தியங்கள் விஷயா எவ்வாறு பிரிக்கப்பட்டன? மாவட்டங்களாக. விஷயபாதிகள் என்னும் அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தை மேற்கொண்டனர். குப்த பேரரசில் கிராம அளவில் செயல்பட்ட அதிகாரிகள் யார்? கிராமிகா. கிராமதி யாக்ஷா. குப்த பேரரசின் முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் குறிப்பிடப்பட்ட இராணுவ பதவிகளின் பெயர்களை கூறுக. பாலாதிகிரிதா காலாட்படையின் தளபதி. மகாபாலகிரிதா குதிரைப்படையின் தளபதி. குப்த பேரரசின் எந்த வேவு பார்க்கும் அமைப்பு செயல்பட்டது? தூதகா. நிதிசாரம் என்னும் நூலை எழுதியவர் யார்? காமந்தகரால். நிதிசாரம் என்னும் நூலில் குறிப்பிடப்படுவன என்ன? அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகின்றன. அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது குப்த பேரரசின் நிலவரி. குப்தர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு யாருடைய பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கதாக இருந்தது? வணிகர்களின் பங்களிப்பு. குப்த பேரரசில் காணப்பட்ட வணிகர்கள் எத்தனை வகையினர் இருந்தனர்? 2. கிரேஸ்தி. சார்த்தவாகா. கிரேஸ்தி என்பவர் யார்? ஓரிடத்தில் நிலையாக இருந்த வணிகம் செய்தவர். சார்த்தவாகா என்பவர் யார்? எருது பூட்டிய வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர். குப்த பேரரசின் முக்கிய வணிகப் பொருட்கள் யாவை? மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள். எந்த பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தழைத்தோங்கியது? நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தாவில் எந்த தத்துவம் முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது? பௌத்த தத்துவம். யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவை கற்பிக்கப்பட்டன. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் யார் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார்? யுவான்ஸ்வாங். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எத்தனை மகா பாடசாலைகளும் எத்தனை மிகப்பெரிய நூல்களும் இருந்தன? 8. 3. நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அழித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டது? பக்தியார் கில்ஜி என்பவரின் தலைமையில் வந்த மம்லுக்கின் என அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்கள். எது யுனெஸ்கோவின் மிக பாரம்பரிய சின்னமாகும்? நாலந்தா பல்கலைக்கழகம். யார் நாடோடி பழங்குடியினராவர்? ஹீனர்கள். தங்கள் மாபெரும் தலைவர் அட்டில்லாவின் தலைமையில் இவர்கள் ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் பேரச்சத்திற்கு உள்ளாக்கினர். ஹீனர்களோடு தொடர்புடைய வெள்ளை ஹீனர்கள் எதன் வழியாக இந்தியா வந்தனர்? மத்திய ஆசியா. ஹீனர்கள் யாரை தோற்கடித்து பின்னர் மத்திய இந்திய பகுதிகளில் பரவினர்? ஸ்கந்தகுப்தர். குப்தர்களின் வணிக நகரங்களாக இருந்தது எது? பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. குப்தர்களின் வணிக
பெருக்கத்திற்கு உதவியது எது? இந்தியாவில் உள்ள மேலின் கடற்கரை துறைமுகங்களும் கல்யாண், மலபார், மங்களூர் கீழே கடற்கரை துறைமுகம், வங்காளத்திலிருந்து நாழிர லிப்சி. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சமுத்திரகுப்தர். குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தினாரா. குப்தர்கள் காலத்து எந்த தொழில் சிறப்புற்று விளங்கினர்? சுரங்கத் தொழில், உலோகத் தொழில். குப்தர்களின் உலோகத் தொழில் கவர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு கூறுக. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்பு தூண் ஆகும். டெல்லி. குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் யாவை? இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, விண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிவப்பு கன்னம். யாருடைய சமூகம் 4 வண்ணங்களை கொண்ட வர்ண முறையில் அமைந்திருந்தது? குப்தர் கால சமூகம். 2ஆம் சந்திரகுப்தரின் அரசியல் கால கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுபவர் யார்? குபேரநாகா, துர்ப சுவாமினி. குப்தர்கள் காலத்தில் பின்பற்ற முறை எது? உடன்கட்டை, சதி ஏறும் முறை. யாருடைய காலத்தில் பல்வகைப்பட்ட அடிமைகள் இருந்ததாக சான்றுகள் உணர்த்துகின்றன? குப்தர்கள். யார் அஸ்வமேத குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் வேள்வி நடத்தினர்? சமுத்திரகுப்தரும் 1ஆம் குமாரகுப்தரும். யாருடைய காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியதையும் வைணவம் சைவம் ஆகிய 2 பிரிவுகள் தோன்றியதையும் காண்கின்றோம்? குப்தர்கள் காலத்தில். யாருடைய காலத்தில் பௌத்தம் 2ஆக பிரிந்தாலும் அது தொடர்ந்து வளர்ந்து வந்தது? குப்தர்கள் காலம். கட்டுமான கோயில்கள் முதலாக கட்டியவர்கள் யார்? குப்தர்கள். இது முன்பிருந்து மரபான பாறை குடைவரை கோயில்களில் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாகும். குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை கோவில்கள் யாவை? அஜந்தா, எல்லோரா, மகாராஷ்டிரா, பாக், மத்திய பிரதேசம், உதயகிரி, ஒடிசா. குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு 2 சிறந்த எடுத்துக்காட்டுகள் யாவை? நாலந்தாவில் 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை, சுல்தான் கஞ்ச் என்னுமிடத்தில் உள்ள 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம். குப்தர்களின் ஓவிய கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்பவை எவை? அஜந்தா குகை கோவில்கள், குவாலியர் பாக் குகை. எது குப்த மக்களின் பேசப்படும் மொழியாக இருந்த போதிலும் சமஸ்கிருதத்தை அலுவலக மொழியாக கொண்டிருந்தது? பிராகிருதம். குப்தர்கள் காலத்தில் வளர்ச்சி பெற்ற சமஸ்கிருத இலக்கணங்கள் யாவை? பாணினி எழுதிய அஷ்டதியாமி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம். எந்த பௌத்த அறிஞர் சந்திர வியாக்கரணம் என்ற இலக்கண நூலை எழுதினார்? வங்காளத்தை சேர்ந்த சந்திரோஹோமியா. காளிதாசர் இயற்றிய நூல்கள் யாவை? நாடக நூல்கள். சாகுந்தலம், மாளவி காக்கினி, மித்ரம், விக்ரம ஊர்வசியம் சிறப்புமிக்க நூல்கள். மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிதுசம்காரம். குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்றுள்ள மரபு வழி சொத்து எது? பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியாக தசம எண் முறையும். குப்தர்கள் காலத்தில் கணிதவியல் வானவியல் அறிஞர்கள் யார்? ஆரியப்பட்டா, வராகமிகிரர், பிரம்மகுப்தா. யார் தனது நூலான சூரிய சித்தாந்தா வில் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளார்? ஆரியப்பட்டா. பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானி ஆய்வாளர் யார்? ஆரியப்பட்டா. மருத்துவ முறையில் புகழ்பெற்ற அறிஞர் யார்? தன்வந்திரி. ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக திகழ்ந்தார். குப்தர் காலத்து மருத்துவ அறிஞர் யார்? சாரக்கர். அறுவை சிகிச்சை செயல்முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்?
சுஸ்ரௌதர் வர்த்தனா அல்லது புஷ்யபூதி அரச வம்சமே அதனை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தது. தானேஸ்வரத்தை. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டிஎன்பிசி.